மனித பிறவியாக பிறந்தாவே துன்பங்கள் மாறி மாறி நம்மளை துரத்துக்கிட்டே தான் இருக்கும். துன்பம் இல்லாத மனிதரே இல்லைன்னு சொல்லலாம். யாருக்குமே எந்த தீங்குமே இழைக்காதவர்கள், ஒரு பாவமும் செய்யாதவங்களுக்கு கூட மாறி மாறி ஏதோ ஒரு வகையில துன்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த துன்பத்தை பத்தி சீதாதேவி ஒரு நீதி சொல்றாங்க. அந்த நீதியால தான் அவங்க தெய்வமாக போற்றப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். நமக்கு ஒருத்தவங்க தீங்கு இழைக்கிறாங்க, நமக்கு ஒருத்தவங்க துன்பம் வர வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு கெட்டது நினைக்கிறது, அவங்களுக்கு துன்பம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது மனித இயல்பு தான். ஆனா இதற்கு சீதாதேவி மாறாக ஒரு விஷயம் சொல்றாங்க. அதனாலேயே அவங்க மனிதர்கள்ல இருந்து தனித்து தெய்வமாக வணங்கப்படுறாங்க. இதுக்கு சீதை நீதி அப்படின்னு பெயர் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அசோக வனத்துல சீதாதேவி சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தப்போ அவங்கள சுத்தி அரக்கியர்கள் அவங்கள நிறைய துன்புறுத்தினாங்க. ஆனா அதற்கெல்லாம் பதிலாக சீதாதேவி துளியும் கோபம் படாம அவங்க கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டாங்க, பொறுமை காத்தாங்க. ராவணன் மாண்டாச்சு, ராவணன் சம்ஹாரம் செய்யப்பட்டாச்சு. அப்போ அனுமன் ஓடி வந்து சீதாதேவி கிட்ட, அம்மா ராமர் வந்து வென்றுட்டாரு, ராவணன் வந்து மாண்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு சீதைக்கு அளவில்லா சந்தோஷம் ஏற்படுது. அப்போ சீதை அனுமன் கிட்ட சொல்றாங்க, ஏற்கனவே நான் என்னோட உயிரையே மாயத்துக்கு போகும்போது நீதான் வந்து என்னை காப்பாத்துன, நீதான் எனக்கு அறிவுரை சொன்ன, அப்போ உனக்கு சிரஞ்சீவி வரம் நான் கொடுத்தேன். இப்பவும் இந்த சந்தோஷமான செய்தியை நீதான் எனக்கு வந்து சொல்லியிருக்க, என்ன வரம் வேணும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சீதாதேவி கேட்குறாங்க. அப்போ அனுமன், எனக்கு எந்த வரமும் பெருசா வேணாம், என் மனம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு, ஆனா எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் வேணும். அது என்னன்னா, உங்களை துன்புறுத்தின அந்த அரக்கிங்களை நான் தீக்கு இரையா ஆக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த வரம் கொடுங்க அப்படின்னு சீதாதேவி கிட்ட அனுமன் கேட்குறாரு. இதற்கு சீதாதேவி மறுத்துடுறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் அனுபவிக்கிற துன்பம், நான் அனுபவிச்ச துன்பம் எல்லாத்துக்குமே என்னோட முன்வினை பயன்தான் காரணம் அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. நீங்க என்னவா முன்வினை பயன் செஞ்சீங்க, நீங்க இதற்கு முன்னாடி என்ன பெருசா தவறு செய்திருக்க போறீங்க அப்படின்னு அனுமான் கேட்க, நான் தான் காட்டுல இருக்கும் போது ஒரு மாயையான மானை பார்த்து பொன் மான்னு நினைச்சு ஆசைப்பட்டு ராமரை போய் அதை எடுக்கிறதுக்கு அனுப்புனேன். அப்போ ராமருடைய குரல் காப்பாத்துன்னு கேட்டப்போ லக்ஷ்மணன் என்னை எவ்வளோ தடுத்தாரு, ராமருக்கு ஒன்றும் ஆகியிருக்காதுன்னு சொல்லி. ஆனா அதை நான் தான் நம்பவே இல்லை. என்னை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட லக்ஷ்மணன் மனம் நோகும்படி நான் திட்டுனேன். அதுதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுது. அதனால இவங்க எனக்கு செஞ்ச அத்தனை துன்பங்களையும் நான் பொறுத்துக்கிட்டேன். நமக்கு ஒரு துன்பம் நேருதுன்னா நம்ம ஏற்கனவே வேற யாருக்குன்னா துன்பம் செய்திருப்போம், அதுக்கு பதிலாக தான் இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்க என்ன துன்புறுத்தின அரக்கியர்களாக இருந்தாலும் அவங்களும் பெண் தான், அதனால இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அனுமனுக்கு உபதேசம் செய்யறாங்க சீதாதேவி. இதை கேட்டு அனுமன் சீதாதேவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இந்த கதையின் மூலியமா சீதையின் நீதி என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு துன்பம் நேருது அப்படின்னா அது நிச்சயமா ஏற்கனவே நீங்க யாரையோ தெரிஞ்சோ தெரியாமலோ துன்புறுத்தி இருப்பீங்க. அதுக்கு வினை பயனாக தான் உங்களுக்கு இந்த துன்பம் நேருது. அந்த துன்பத்தை நீங்க மனதுல இன்னும் பெரிதாக எடுத்துக்கிட்டு மீண்டும் அவங்களுக்கு துன்பம் இழைக்கணும்னு நினைக்காம பொறுத்துக்கிட்டு மன்னித்து கடந்து செல்ல பாருங்க. இதுதான் சீதையோட நீதியாக இருக்கு. நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குட்டி கதைகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல இந்த கதைக்கு பெயர் எது தவறு. இது வந்து ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் இதுல சொல்ல வர கருத்து மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கு. ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல 2 துறவிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு துறவிக்கு வயசு கொஞ்சம் அதிகம், அவர் குரு துறவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்தது இன்னொரு துறவிக்கு அவரோட வயசு கொஞ்சம் கம்மி தான், இவர் இளைய துறவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்போ அந்த ஆத்துல இருந்து திடீர்னு ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பெண் குரல் கேக்குது. அந்த பெண் கூச்சலிட அவர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுறார் அப்படின்னு துறவிகளுக்கு தெரிய வருது. பெரிய குரு பார்த்துட்டு கம்முன்னு அமைதியாகவே இருக்கிறாரு. ஆனா இளைய குரு உடனே
ஆற்றில் குதித்து அந்த பெண்ணை காப்பாற்றி அந்த பெண்ணை தோளில் சுமந்து கூட்டிட்டு வந்து கரை சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் முதலுதவிலாம் செய்கிறாங்க. பிறகு அந்த பெண்ணுக்கு உணர்வு வந்துடுது. அந்த பெண்ணுக்கு திரும்ப உணர்வு வந்ததும் அந்த இளைய துறவியையும் குரு துறவியையும் வணங்கி நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் சில நாட்கள் குரு துறவி இந்த இளைய துறவி கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரு. இதை கவனித்த அந்த இளம் துறவி ஒரு நாள் அந்த குரு துறவி அவர்கிட்ட நேரடியாகவே போய் கேட்குறாரு, நீங்கள் ஏன் இப்போல்லாம் என்கிட்ட சரிவர பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அந்த குருவான துறவி என்ன பதில் சொல்கிறாரு தெரியுமா? துறவரம் அப்படிங்கிறது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இது எல்லாத்தையும் துறக்கிறது தான். ஆனால் நீ அன்னைக்கு அந்த பெண்ணை ஆற்றிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தொட்டு தூக்கி தோளில் சுமந்து கூட்டிட்டு வந்து கரை சேர்க்கிற. ஒரு பெண்ணை தொடுறது, இந்த மண்ணை தொடுறது, பொண்ணை தொடுறதுலாம் நெருப்பை தொடுறதுக்கு சமம். அன்னைக்கு நீ செய்த காரியம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் உங்ககிட்ட சரியாக பேசுறதில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு அந்த இளைய துறவி கொஞ்சம் கூட மன மாற்றமே இல்லாமல் ஒரு சின்ன புன்னகையோட பதில் சொல்கிறார். குருவே, நான் அந்த பெண்ணை ஒரு பெண்ணாக கூட நினைத்து தூக்கலை, வெறும் ஒரு உயிராக நினைத்து அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு மட்டும் நினச்சி தான் நான் அந்த பொண்ணை காப்பாற்றினேன். அதை ஒரு பெண்ணாக கூட நான் நினைக்கல. அந்த பெண்ணை காப்பாற்றிட்டு அப்போவே தோளில் இருந்து நான் இறக்கி விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் இன்னும் அதை தோளில் சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. துறவரத்துக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை விடுறது எந்தளவு முக்கியமோ அந்தளவு மன தூய்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் எண்ணங்கள், உங்கள் மன தூய்மை, உங்களுடைய எண்ணங்கள் உண்மையாக உங்களுடைய இன்டென்ஷன் பியூராக இருக்குது அப்படின்னா அதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் செய்கிற செயலில் எந்த தவறுமே இல்லை. இதுதான் இந்த குட்டி கதையோட நியதியாக சொல்லப்படுது. மேலும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான குட்டி குட்டி ஆன்மீக கதைகளோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.